ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விபி கேமிங் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம வந்து லாஸ் ஏஞ்சலஸ் கிரைம் கேம் தான் விளாட போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு மோட் டவுன்லோட் பண்ணி விளாண்டுருக்கோம். அது ஜேடிஎஃப்ன்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு ஒருத்தர். அவரோட மேப் தான் நம்ம விளாட போகிறோம். இப்போ நம்ம முதல்ல ஒரு பைக் எடுத்துட்டு நம்ம இந்த வேர்ல்டை சுற்றி பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்ப நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றி பார்க்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. இங்கே பார்த்தீங்களா ஒரு ரேம்ப் மாதிரி வச்சுருக்காரு, இது மாதிரி ஏறி போய் பார்க்கலாம். இதில் பைக்கை வச்சு ஏறினா தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. கார் வச்சு ஏறினாலாம் முடியவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி முடிக்கிற கீழே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படியே இப்போ வந்து லைக் போட்டிங்கன்னா நான் சீக்கிரமாக மேலே ஏறிடுவேன். லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இருங்க ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்துருப்பேன். இப்போ அப்படியே பிரேக் அடித்து அப்படியே இந்த திருப்பணும். திருப்பியாச்சு. இன்னும் இப்படி நான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது க்ரியேட் பண்ணதுக்கு அவராலேயே ஓட்ட முடியல அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் அவர். அதை நான் பார்த்து தான் இந்த மோடையே டவுன்லோட் பண்ணேன். திருப்பி கீழே வந்துட்டேன். ஐயோ ஃப்ரெண்ட்ஸு, என்ன சொல்கிறது. ஐயோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்துட்டோம். இந்த மாதிரி நம்ம ஸ்பீடாக வந்தால் ஒரு இடத்துல கிளிச் மாதிரி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கிளிச் ஆகிட்டே இருக்குது ஒரு இடத்துல இல்லை, சில இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் மேலே இருக்குது கீழே இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும். ஃப்ரெண்ட்ஸு, சீக்கிரமாக மேலே ஏறணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீழே வந்துட்டே இருக்கணும். நீங்கள் யாருமே லைக் பண்ணலை, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம கீழே வந்துட்டே இருக்கோம். சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம சீக்கிரமாக மேலே ஏற முடியும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி தூரத்துக்கு மேலே வந்துட்டோம். ஐயோ திருப்பி கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதி தூரத்துக்கு மேலே வந்தாச்சு. இங்கே என்ன பாதி இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் டேங்க்லாம் இருக்குது. அப்படியே மேலே ஏறி போகணும், போயிட்டே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாதியோடு முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நாம் எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒருவேளை இப்படி இருக்குமோ, இங்கேருந்து குதிச்சு அப்படியே அங்கே வரைக்கும் போகணும். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கேருந்து அது வரைக்கும் போகணும். நாங்கள் எப்படி போகிறதுன்னு நினச்சி தெரியல. சரி, நாம் அப்படியே என்ன பின்னாடி வந்து கீழே மட்டும் வந்துடாதராடே. ஐயோ கஷ்டப்பட்டு மேலே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி கீழே வந்துருப்பேன், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எங்கடா ஓரத்தில் நின்றுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. திருப்பி கீழே வந்துட்டோன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நான் மேலே வரணும். கீழே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்துட்டு காப்பாற்றுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செத்து போயிட்டேன் ஃப்ரெண்ட். ஓஹோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க நம்ம இப்போ ஹெலிகாப்டர் வச்சு மேலே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். மேலே ஹெலிகாப்டர் வாங்கிடலாம். நம்ம முதல்ல மெனுவை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஹெலிகாப்டர் எடுத்து மேலே போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இருட்டே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே போகலாம் இல்லை,
கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். மேலே போகிறோம். அப்புறம் நம்ம அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போகணும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா நம்மளுக்கு கிளிச்சாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம அங்கேருந்து குதிச்சது நம்மளுக்கு பாதி தூரத்துக்கு தான் வந்துருக்கு. இப்போ என்னடானா ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ அப்படின்னா நமக்கு திருப்பி கீழே இறங்கிட்டு ஒரே நிமிஷம் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அப்புறம் இங்கே பாருங்க. ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு பாதி மேப் வந்து கிளிச் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே இறங்கிட்டு அப்படியே நம்ம பைக் எடுத்துட்டு மேலே போயிடலாம். பைக்கு வேணும், பைக்கு. அதனால் மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி பைக் வாங்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பைக் வாங்கியாச்சு. இப்போ நம்ம மேலே போக போகிறோம். மேலே போகணும். இப்போ கண்டிப்பாக மேலே போயிடணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பண்ணியிருப்பீங்க. இப்போ பண்ணலைன்னா பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அந்த ஆயில் கேன் இருந்த இடத்துக்கு வந்துட்டோம். சீக்கிரமாக மேலே போகணும். அதுதான் பார்க்குறேன். போயிடலாம், கண்டிப்பாக போவோம். மழை வேறு வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இயற்கை நம்மளுக்கு உதவி செய்யலை, நாமளே போக வேண்டியதுதான். போகிறோம். ஐயோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? ஐயோ, பைக்கு கீழே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்க நம்ம வந்து அப்படின்னா மேலே அங்கே வரைக்கும் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வரைக்கும் போனதுக்கப்புறம் தான் நம்மளால் பைக் வாங்க முடியும். இவன் வேறு ஓரத்துலேயே நடந்து போயிட்டுருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே உண்மையால பாதியோடு நிற்கிது. அது வரைக்கும் அப்படியே வந்துச்சு. இப்போ பார்த்தா நம்மளுக்கு வரவே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம இங்கே வந்துட்டோம் கஷ்டப்பட்டு. அப்புறம் நம்ம கீழே போய் திருப்பி பைக் எடுத்துகிட்டு நான் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தாண்டி போகணும். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும். சீக்கிரமாக போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஆகிறதுக்குள்ளார இந்த ரேம்ப் பண்ணாமல் முடிச்சாகணும். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? நம்மளே இங்கே பார்த்தீங்களா கிளிச் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல இருந்து வந்தால் நம்மளுக்கு கிளிச் ஆகிட்டே இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஐயோ, இங்கே இங்கே அப்படியே போயிடலாம். அப்புறம் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. எங்கே வச்சுருக்காங்க? அங்கே இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்துட்டோம். ஐயோ கைஸ், நம்ம கஷ்டப்பட்டு திருப்பி மேலே இது வரைக்கும் வந்துட்டோம். திருப்பியும் நம்ம கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான், படுங்கோமாயிடுவேன். அப்புறம் நம்ம இந்த ரேம்பெல்லாம் முடிக்க வேண்டியதே இல்லை. அப்படியே நான் ஹெலிகாப்டர் வச்சு என்ன மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடலாம். மழை பார்த்து போகணும். மெதுவாக அப்படியே மெதுவாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். போயிடணும். பார்த்தீங்கன்னா காலையில் இன்னும் ஆகலை. நாம் தான் சீக்கிரமாக போயிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு. இதோட முடிஞ்சுது. அப்புறம்
இங்கே ரோடு மாதிரி இருக்குது. நைட் ஆகிறதுனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம இந்த கன்னை வச்சு பார்க்கலாம் இது. ஏன்னா இங்கே வந்து ரேம்ப் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஏறி போக வேண்டியதுதான் நாம். பார்த்து போனோம். நல்ல வேலை கீழெல்லாம் உழுகலை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், பாதி தூரத்துக்கு மட்டும்தான் இருக்குது ரேம்ப்பு. இதுக்குமா எப்படி போகுதுன்ட்டு தெரியல. பாருங்களேன், ஐயோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறேன். கீழே மட்டும் விழுந்தேன்னா செட்டேன். சொல்லி முடிக்கல, கீழே விழுந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ காப்பாத்துங்க. ஆஹா, கீழே விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். விழுந்தேன்னா என் சோழி காலி. அச்சோ, இவன் வேற விழுந்து போய் கீழே விழுகுறானே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சோழி காலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே போயிட்டு என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கீழே வந்ததுக்கப்புறம் நான் ஹெலிகாப்டர் எடுத்து இங்கே வந்தால் இங்கே பார்த்தீங்களா நிறையா கேரக்டர்ஸ்லாம் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. என்னன்ட்டு தெரியல. அப்படியே நிறுத்திட்டு நாம் இறங்கிடலாம். இங்கே வேறு நிறையா நெருப்புலாம் வச்சுருக்காங்க. எதுக்குன்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ நம்ம எல்லாத்தையும் சுட்டு கொல்ல போகிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தங்களா விழுங்குறாங்க. ஒட்டுக்க நிறைய பேர் விழுகுவாங்கன்னு பார்த்தா சில பேர் கொஞ்சம் பேராக தான் விழுகுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறுத்தி வச்சுருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த மேப் க்ரியேட் பண்ணியிருக்காரு. பாருங்களேன், என்னாலேயே சுட முடியல. சுட்டாலும் அவன் சீக்கிரமாக சாக மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 புல்லட் ஆகுது ஒருத்தங்க செத்து போகிறதுக்கு. பேசாம நம்ம ஷார்ட் கனை வச்சு சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ நிறைய பேரை கொன்னுட்டேன். அவ்வளோதான், கடைசி பேரையும் கொண்டாச்சு. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சும்மா இங்கே நிற்கலாம். கொஞ்சம் கதப்பாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் காலையில் ஆச்சு, அதுக்குள்ளார மழை வந்துருச்சு. என்ன பண்ணுறது? கரெக்டாக நெருப்பு மேலேயே ஹெலிகாப்டர் நிறுத்தி வச்சுருக்கேன். வெடிச்சிருச்சுன்னா அப்புறம் நம்ம இங்கேருந்து டாட்டா பை குட் பைன்னு தான் சொல்லிட்டு போக வேண்டியது. இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா ஒரு பூனை இருக்குது, பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, நிப்பாட்டியாச்சு. இறங்கிட்டு பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பூனை. இதெல்லாம் சுட முடியாதுன்னு நினைக்கிறேன். பேனர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஏணி மாதிரி வச்சுருக்காங்க. இறங்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்னா? சேர்த்துருவோம். இது அப்படியே அங்கே கீழே வச்சுட்டு நம்ம திருப்பி மேலே வரப்போகிறோம். ஆமாம், இன்னும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் மட்டும் ஆச்சுன்னா எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலே ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? ஆஹா, இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக லேடர் மாதிரி வச்சுருக்காரு. எல்லாமா காலையில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஏறவே முடியல.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீழே விழுந்துட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே மட்டும் ஏறவே முடியல. சரி பரவாயில்ல, நம்ம அப்படியே இதெல்லாம் வந்துட்டு நம்ம சும்மா போகலாம். இப்போ நம்ம கீழே இறங்கலாம். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செத்து போயிடும் சொல்லு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் தான் விளாண்டுக்கிறாங்கன்னு தெரியல. இவங்க இருங்க, இந்த காரை துவம்சம் பண்ணி போகலாம். சரி நம்ம இப்போ ஒரு பைக்கை ஸ்பான் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ யாருக்கு வேலை அப்பா. ஏடிஎம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு அப்படியே எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்படியே இங்கே ஸ்டேடியத்துக்குள்ளே விடலாம். விட்டுட்டு அப்படியே நம்ம போகிறோம். போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, லைட்டாக அடித்ததுக்கு அந்த பெருசான செத்து போயிட்டான். இப்போ நம்ம இங்கே என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிளிச்சாகி நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்க, நான் திரும்பியும் பண்ணுறேன். நம்ம கிளிச்சாகி அங்கே வந்துடுறோம். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேப் கிளிச் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் விளாட்றதுக்கு செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஒரு மாதிரியாக ஜாலியாக இருக்குது. ஐயோ கீழே வந்துடும்னா கீழே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்ம பைக்கு மாட்டிக்கிச்சு. அப்படியே நம்ம வெடிக்க வச்சிடலாம். இப்போது என்ன இந்த கண்ணையும் ஓகே தான். வெடிக்க வைக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேஃப்டியாக இடத்துக்கு போயிடலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புகை வந்துருச்சு, வெடிச்சிருச்சு. செம்மையாக இருக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்களா, நம்ம பைக்கு சுக்குநூறாக போயிருக்கு. இப்போ நம்ம புது பைக்கு வாங்க. ஆல்ரெடி தரமாக சுட்டு பொசுங்கி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஆல்ரெடி தரேன்னு சொல்லி வருது. இப்போ நம்ம ஜேடிஎம் தான், எப்போவுமே ஜேடிஎம் தான். இப்போ நம்ம எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றுறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு மாதிரி வச்சுருக்காப்புல இங்கே மேலே வர்றதுக்கு. அப்படியே நம்ம சுற்றி கீழே இறங்கலாம். அடப்பாவியா, திருப்பியுமே நம்ம கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு நம்ம வேறு எங்கேயாச்சும் போக வேண்டியது தான். அந்த இடத்துல வேறு என்னமோ இருக்குது. அந்த இடத்துலையும் நம்ம போய் பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்குறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். நான் தெரியாமல் வெளியே வந்துட்டேனே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே மேலேருந்து குதிச்சா லைட்டாக அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியே உளுந்துருது. ஸ்கிட் அடித்தா உழுகிறது அந்த மாதிரி. இப்போ நான் ஸ்கிட் அடித்தாலும் உளுந்துருவேன் எப்படி இருந்தாலும். அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போவுமே விழுந்துட்டேன். இந்த கேமில் என்னென்னா இங்கே இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல கொஞ்சம், அதில் டயர் மாட்டி அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு கேம் டிசைனரு. நம்ம எடுத்துகிட்டு அப்படியே வேறு எங்கேயாச்சும் போய் சுற்றி பார்க்க வேண்டியதுதான். ஐயோ நல்ல வேலை கீழே விழுகலை. திரும்ப இருந்துச்சு, மறந்து போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படியே போக வேண்டியதுதான். போயிட்டே இருக்கேன் நான். ஐயோ இது என்னன்னா சிட்டிக்கு வெளியே கொண்டு வந்து விட்டுருது. அப்படியே நம்ம இந்த கேப் வழியாக போகலாமா? போயாச்சு. இனிமேல் நம்ம பைக்கு வேணாம். பைக் இருந்தால் நம்ம கீழே விழுந்துட்டே தான் இருக்க வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம சுற்றி தானே பார்க்க போகிறோம். அதனால் கார் எடுத்துக்கலாம் நம்ம.
இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய்க்கலாம். இது போதும். சூப்பராக எடுத்துக்கலாம். எங்கே போச்சு காரு? இதோ இங்கே இருக்கு. அப்படியே எடுத்துக்கிட்டு நம்ம போகலாம். இப்போ நம்ம சும்மா சுற்றி பார்க்க வேண்டியதுதான். இப்போ இந்த கேமில் மட்டும் நம்மளால் என்ன சொல்கிறது, எல்லா பில்டிங்குள்ளாரையும் போக முடிஞ்சுன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கேமு. ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாமல் திருப்பியும் அதே பிரிட்ஜ் மேலேயே நான் ஏறிட்டுருக்கேன். எனக்கு வேறு என்னாச்சுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிளிச் ஆகிட்டே இருக்குது இந்த மேப்பு. விளாட்றதுக்கு செமையாக இருக்குது இந்த மேப்பில் விளாட்றது. பார்த்தீங்களா, இப்போ ஸ்கிட் அடித்து திருப்பி போய் மழை தண்ணினால ஸ்கிட் ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனையே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கிட் ஆகிட்டே இருக்குது நம்மளுக்கு. இங்கே வந்து ஒரு கார் பார்க்கிங் மாதிரி இருக்குது. இங்கே தான் அந்த ரேம்ப் வந்து முடிகிற இடம். ரொம்ப கஷ்டப்பட்டு விளாண்டுருக்கிறோம். ஆனால் நம்மளால் விளாட்றதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த கேம் இந்த வேர்ல்டே அவர் உருவாக்கியிருக்காரு. அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. இதை பார்த்து நம்ம வந்து போர் அடிச்சுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இவன் வேறு சும்மாவே உட்காந்துருக்கான் எழுந்திரிச்சு நிற்காம. அதனால் நாம் இவனை சுட போகிறோம். சுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்ககிட்டலாம் கன் இருக்கணும். கண்ணே இல்லாமல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அவன் செத்து போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கை தட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் அங்கே போய் ஒரு டான்ஸை போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் டான்ஸ் போடலாமா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், தப்பான இதை இப்போ பாருங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், டான்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, கலரில் லைட்லாம் எரியுது கேரக்டரோட தலையில். ஃப்ரெண்ட்ஸு, இந்த வீடியோ இன்னொரு தாட்டி கண்டினியூ பண்ணலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.